நம்மகிட்ட இருக்கிற அதிகாரம், அவனே முதலாளியாகவும் அவனே தரகராகவும் இருக்கிறான். நீ எந்த பொருளையுமே உற்பத்தி செய்யறவனே விற்பனையாளனா இல்ல. இப்ப குண்டூசி தயாரிப்பவனே குண்டூசி விற்பவன் இல்ல, அலைபேசியை தயாரிப்பவனே அலைபேசியை விற்பவன் இல்ல, வேளாண் பெருங்குடி மக்கள் கூட அவனை விளைய வைத்தது அவனை விற்பனை செய்யறது இல்ல. ஆனா வாங்குவர் வேற இடத்துல இருக்கான். ஆனால் இந்த நாட்டிலே உற்பத்தியாளனும் விற்பவனும் ஒரே ஆளா இருக்கான். எதுல? டாஸ்மார்க்ல. சாராயம் காய்ச்சறவனும் அவனே, விற்பவனும் அவனே. நீ முதல்வரை தேர்வு செய்யவில்லை, சாராயால அதிபர்களை தேர்வு செய்கிறாய். அதனால இவ்வளவு பிரச்சனையா நோய்கிற. இந்த தவறுக்கு காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களா? கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சிக்கல் இருக்க காரணம் யார்? நாட்டை ஆண்டவர்களே பொறுப்பேற்கணுமா? ஐயா கருணாநிதியா, ஐயா ஸ்டாலினா, ஐயா எம்ஜிஆரா, அம்மையார் ஜெயலலிதாவா, ஐயா எடப்பாடியா? இல்லை. ஒரு அதிகாரம், ஒரு ஆட்சியாளன் தவறான ஆட்சியை செய்கிறான் என்றால் அதற்கு அந்த ஆட்சியாளனை பொறுப்பேற்க முடியாது. அந்த ஆட்சியை நிறுவிய மக்கள் தான் பொறுப்பாளர்கள் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். அதனை புரிஞ்சுக்க. தவறை செய்தவனை தண்டிக்காது, அவனை தோற்கடிக்காது, வீழ்த்தாது விட்டது யாரோட பிழை? உன்னுடைய பிழை. நீதான் பட்டறையில் வைத்து இரும்பை அடித்து அருவாவை செய்தாய். அருவாளை செய்து அவன் கையில் கொடுத்தாய். இது வெட்டுதா இல்லைன்னு என்னை வெட்டிப்பார் என்று நீதான் சொன்னாய். அவன் வெட்டியிட்டு விளையாடுகிறான். இவ்வளவுதான். எந்த அதிகாரம் உன்னை வஞ்சிக்கிறது? எந்த அதிகாரம் உன் கல்விக்கு தகுதியான வேலையை தர மறுக்கிறது? எந்த அதிகாரம் ஊழல் லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு உன் வேலையை தர மறுக்கிறது? தெரிந்தும் நீ ஏன் அந்த அதிகாரத்தை தொடர்ந்து நிறுவினாய்? இது யாருடைய தவறு? யாருடைய தவறு? கற்றவர்கள் தானே மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஆனால் கற்றவர்கள் எல்லாரும் விலகி நின்றீர்கள். தீமைக்கு, அநீதிக்கு தொடர்ச்சியாக துணை நின்றீர்கள். அதனால் பிரச்சனை உங்களுடைய பிரச்சனையே உங்களால் தீர்க்க முடியவில்லை. இதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அதனால என்ன? அதனாலதான் இந்த பிரச்சனையை பிரச்சனையாக மாற்றுவதற்கு உங்க மகன் இந்த பெரம்பலூர் மண்ணிலே வந்து நின்று பிரச்சனைடாது. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவேன் நினைக்காத. ஒவ்வொரு நாளும் பேசுவேன். இது எப்படி சரி செய்ய முடியும்? யாரு சரி செய்ய முடியும்? நீ செஞ்சா நன்றியுமே வாழ்த்துவேன், செய்யலைன்னா நான் வந்து சரி செய்வேன். அவ்வளவுதானே. அந்த நம்பிக்கை, அந்த உறுதியில தான் இந்த களத்துல நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாமே தவறு, எல்லாமே தவறு. எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் படி என்கிறார்கள். நாங்கள் தான் படிக்க வைத்தோம் என்கிறார்கள். இல்லை, படிக்க வைத்தவன் காமராஜ். ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் காமராஜ், என் தாத்தன். குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். தெருவுக்கு 2 படிப்பகங்கள் இருந்தால் அறிஞன் வருவான், அறிவார்ந்த சமூகம் வரும். தெருவுக்கு 2 குடிப்பகங்கள் திறந்து வைத்தவர்கள் இவர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஆண்டோரும் சான்றோரும் பிறந்த இனத்தின் மக்களே, நன்மை கொடுத்துவிட்டு நல்லாட்சி செய்கிறோம் என்று நாடு சொன்னால் நீங்கள் நம்புகிறீர்களே? சாராயத்தை வித்து மக்களை சாகடித்து விட்டு நல்ல ஆட்சி செய்கிறோம் என்று சொல்கிறது. என் அக்கா தங்கச்சி தாலியை அறுத்து அவளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் என்கிறது.
படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு 1000, படிக்க போகும்போது என் தங்கைக்கு புதுமை பெண் அதுக்கு 1000. திட்டம், இதெல்லாம் திட்டம். இதுக்கு 500 கோடி, 900 கோடி, 1500 கோடி, இப்படி பண விரயம் கொடுக்கிறார்கள். படிக்க போகும்போது என் தங்கைக்கு 1000, தம்பிக்கு 1000. படிப்பை முடித்து விட்டால் 1000 தருவாரா? இல்லை. படித்து முடித்து விட்டால் 1000 தர ஆள் இல்லை. அப்ப என்ன தரணும்? வேலை தரணும். அந்த வேலையை யார் தருவார்? தெரியாது. எப்படி இருக்கு? ஏன் இவ்வளவு சிக்கல் வருது? இவ்வளவு வேலை வாய்ப்பு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏன் இதுக்கு முறையான தேர்வு செய்து அதுகளுக்கு பணியமர்த்தி பல்லாயிரக்கணக்கான இடங்கள் காலி இடங்களா இருக்கு. அதுல உரியவர்களை தேர்ச்சி பெற வைத்து தேர்வு செய்து ஏன் பணியமர்த்த முடியல? அதுல என்ன பிரச்சனை இருக்குது? என்ன சிக்கல்? 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்கு வீதியிலே நிற்கிறார். 60,000 பேர் ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்கு நடுத்தெருவில் வீதியிலே நிற்கிறார். அவன் போராட வருகிறான். எனக்கு பணி நிரந்தரம் தான், எனக்கு பணி நியமனம் தான் என்று போராட வருகிறான். போராட அனுமதிக்கவில்லை இந்த அரசு. அங்குதான் என் அன்பு மக்களே, என் உயிர் தலைவன் எங்களுக்கு சொல்கிறான், பிரிட்டிஷார் நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டார்கள். நாம் அவர்களை எதிர்த்து சுதந்திரத்திற்காக போராடினோம். போராட அனுமதித்தான். அந்த ஜனநாயகமாவது அவனிடத்திலே இருந்தது. விடுதலை பெற்ற இந்தியா இழந்த உரிமையை கேட்டு போராடுகிறோம். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைக்காக போராட வருகிறோம். போராடக்கூட அடிமையில் அனுமதி இல்லை என்றால் நீ எவ்வளவு கீழான அடிமை நிலையில் நிற்கிறாய் என்பதை பார். வெள்ளையனையும் விட கொடிய அடிமை ஆட்சியை இந்த கொள்ளையர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ எண்ணிப்பார். என் அன்பானவனே, என்னரும் தம்பி தங்கைகளே, அடிமை இந்தியாவிலே ஒரு சுபாஷ் சந்திர போஸ், ஒரு பகத்சிங் பிறக்க முடிந்தது. வெள்ளையனை எதிர்த்து போரிட முடிந்தது. விடுதலை பெற்ற இந்தியாவில் சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங்கும் கருவிலேயே கலைக்கப்படுவார்கள். இங்கே நிகழ்வது ஆட்சி அல்ல, ஆட்சி போல ஒரு காட்சி. நீ ஜவுளி கடைக்கு, துணி கடைக்கு போனால் முன்னாடி ஒரு மாதிரியாக ஒரு பொம்மையை நிறுத்தியிருப்பானே, அது பெண் போலதான் இருக்கும். ஆனால் அது பெண் அல்ல. அது போலத்தான் இந்த ஆட்சி. ஆட்சி இல்ல, ஆட்சி மாறி ஒன்று. நீ குடிக்கிறது எப்படி பால் இல்லையோ, பால் போல ஒன்றோ, அது மாதிரி இது. ஆனா வெள்ளையா இருக்கும். ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிட்டு இது சிந்திக்கணும். என்னென்ன வேலை செஞ்சு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நீ? 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிறதா கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு விதி தமிழ்நாடு தேர்வாணையத்தில், தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில். ஆனா நீ இந்த 6ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை தாண்டி எல்லா கேள்வியும் கேட்டு வச்சிருக்க. 3 மணி நேரம் தான் தேர்வு எழுதுறதுக்கு நேரம். கேள்வியை படித்து என்ன கேள்வின்னு பொருள் புரிந்து கொண்டு பதில் எழுதுவதற்குள்ளேயே நேரம் முடிஞ்சு வருது. அவ்வளவு கடினமான கேள்வியை, கடுமையான கேள்வியை கேட்டு வச்சிருக்க. ஆங்கில வழியில் பயின்றவனுக்கு எளிமையான கேள்வியை கொடுக்கிற, தமிழ் வழியில் பயின்றவனுக்கு மிக மிக கடுமையான கேள்வியை முன்வைக்கிற. இதன் நோக்கம் என்ன? எப்படி இது? நீ கேள்வித்தாள மதுரையில ஒரு பேருந்துல ஒரு அதிகாரி, ஒரே ஒரு அதிகாரி ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு. ஒரே ஒரு காவலர் துணைக்கு போறாரு. அது கொண்டு வந்ததை முத நாளே வழிமறித்து எப்படி இருக்கு? தேர்வு அறைக்கு, தேர்வு எழுதுற அறைக்குள்ள வருவதற்கு முன்பே கேள்வித்தாள் பெட்டி பிரிக்கப்படுது என்றால்
அப்ப அந்த கேள்வி என்னென்ன இருக்குதுன்னு வெளியில சொல்லப்பட்டிருக்கு, கசிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம். இது 1-2 முறைகேடு. இவங்க திருட்டுன்னு சொன்னா கோச்சுப்பாங்க. இங்க மருத்துவ கல்லூரியில சிறுநீரகத்தை திருடிட்டாங்கிறதுக்கு அப்படி திருட்டுன்னு சொல்லக்கூடாது. டேய் டேய் இவங்களெல்லாம்டா, டேய் இவங்களெல்லாம் அங்க வரா கொன்னு புதைச்சு கொல்லி வைக்காம நீ விடுதலை இல்லடா உனக்கு. இங்க பாரா, அவங்கள பாரா, சிறுநீரக திருட்டு என்று சொல்லாதீர்கள், முறைகேடு. இந்த நீரவ் மோடி, இந்த லலித் மோடி, இந்த விஜய் மல்லையெல்லாம் பல ஆயிரம் கோடியை கடன் பெற்றுக்கொண்டு ஓடி போய் விட்டார்களே, இப்படி நாட்டுக்கு துரோகம் பண்ணி விட்டார்களே, இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று பேசியதற்கு நம்முடைய அம்மையார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொன்ன பதில், அவர்கள் ஓடி போய் விட்டார்கள், திருடி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், முதலீடு செய்து தோற்று போய்விட்டார்கள். அப்ப நமக்கு என்ன சொல்லாம, எனக்கு ஒரு 500 கோடி கொடுங்கம்மா, நானும் முதலீடு செஞ்சு தோற்று போறேன். எப்படா டே, இவங்கெல்லாம் மாதிரி ஒரு வித்தக்காரங்களை நீ பார்க்க முடியாது. நீ இலவசம் இலவசம் கொடுக்கிறார்கள், இலவசம் கொடுத்து என் மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஐயோ ரொம்ப பேசுறாப்பிள்ளையா. அப்போ விலையில்லா அந்த வார்த்தையை எடுத்துரு. விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா மிக்சி, விலையில்லா கிரைண்டர், விலையில்லா மிதிவண்டி எப்படி இருக்கு? சரி, எங்களுக்கு கொடுக்கிற பொருளுக்கு விலை இல்ல, நீங்க வாங்கின இடத்துல உங்களுக்கு விலை இல்லையா? விலை இருக்கு. அந்த விலை எந்த விலை? இவங்க பெரிய ஆளுங்க, இவங்க பயங்கரமான வித்தக்காரங்க. நீங்க ஒண்ணு இப்படிதான் பேசுவாங்க. அவன் பாரு, ஒரு பரீட்சைக்கு கேள்வி கேட்டிருக்கான் பாருடா, இவ்வாறு கேள்வி கேட்டிருக்கான். இப்ப தம்பி எல்லாம் சொன்னாங்க பாரு, அவ என்ன சொல்றா, பயவா களரணையர் உளரெனும் மாத்திரையார், உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவருங்குது குரல். கற்றறிந்தர் அவையில் கல்லாதவர் பேசுவது நமது எதற்குமே பயன்படாத கலர் நிலம் போன்றது. கல்லாதவர், கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறார் வள்ளுவ பெருமகனார். இது பயவா கலர் அணையர் அப்படிங்கிறதுக்கு நீ என்னமா மொழிபெயர்த்து வைக்கிற? ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற? A breastless woman longing for sex அப்படின்னு போட்டு வச்சிருக்காப்ல. இவன் தான் பெண்ணிய உரிமைக்கு நிக்கிறவன், பெண்ணுக்கு பெருமை போற்றவன் இவன் தான்டா. இந்த மாதிரி கேள்வி எழுதி கேள்வி வச்சிருக்கான்ல, மொழிபெயர்த்து வச்சிருக்கான்ல, இப்படிப்பட்ட அறிவு பெருமக்களை பணிக்கமர்த்தின அயோக்கிய பெயர்றா. இது தமிழ்நாடு தேர்தலமா, தேர்வு ஆணையமா, தருதல தேர்வு ஆணையமாடாது? இவன் மேல என்னடா நடவடிக்கை இருக்குது? இப்படி எழுத தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே நடத்துமாடா? மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை. மறுபடியும் நடத்து. இந்த சுரம்பர் காட் ஆஃப் ஹேர் கட்டிங், ஹேர் கட்டிங் காட் யாரு? அவன் யாரு? ஹேர் கட்டிங் பண்றவன் காடு தான் எங்களுக்கு. அதில் விளைக்கணும், முடிவெற்றவன் எங்களுக்கு கடவுள் தான், அது வேற. ஆனால் நீ சொல்லுகிற என் மூதாதை வைகுந்தர் ஹேர் கட்டிங் காடலடா. ஹேர் கட்டிங் காடல, என்னை கேரா நினைச்சவனை கட் பண்ண வந்த கடவுள் ராவண்டே. அதை நீ புரிஞ்சுக்கணும். முடிசூடும் பெருமான், சேரமான் பெருமான், முருக பெருமான், சிவபெருமான் என்பது போல என் பாட்டனார் முடிசூடும் பெருமான். அவன் பேரு. கோயிலுக்குள்ள வராதே, தீட்டு. அப்ப என்ன சொல்றா? ஒரு எதிர் புரட்சியாளன் கோயிலுக்குள்ள வந்தா நான் தான் தீட்ட, கோயில் எனக்கு தீட்டுற, கோயிலுக்குள்ள நான் வரலடா, கோயில் எனக்கு தீட்டு. கோயிலிலே இருக்கிறது சிலை, ஆனால் நீதான் தெய்வம். அப்ப என்ன செய்யணும்? கண்ணாடிக்கு முன்னாடி நீ நின்று உன்னையே நீ வணங்கு, நீதாண்டா தெய்வம். இதாண்டா வைகுந்தர். நாங்கள் சைவ மரபினர்,
திருநீரை பட்டையா அப்படி பூசணும். பட்டையா நீ பூசக்கூடாது, நீ தீண்டத்தகாதவன் ஆகி என்றான். அப்படியா? படுக்க போட்டு பட்டைய போடுறது, நிமித்தி போடுறா, நிமிரா என்று எதிர்ப்புரட்சி செஞ்சான். அவன் தான்டா வைகுந்தன். முட்டிக்கு மேலே முட்டிக்கு கீழே வேட்டிய கட்டக்கூடாது. அப்படியா? ஏழா தலைக்கு மேல கட்டான் கட்டான், அவன் தான்டா வைகுந்தன். எந்த மதம் என்னை தீண்டத்தகாதவன் என்று தள்ளி வைக்கிறதோ அந்த மதம் எனக்கு தீட்டு என்று அன்பு வழி என்று தனி சமயத்தை கண்ட புரட்சியாளன்டா என் பாட்டன் வைகுந்தன். நீ அவனை முடிவற்ற கடவுள்ங்கிறா. டேய், உங்களுக்கு முடிவு கட்டி தாண்டா அவன் பேரம் போவேன். டே, உங்களுக்கு முடிவு கட்டி தாண்டா அவன் பேரம் போவேன். ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம்டா நாங்க. பழந்தமிழர் மக்கள் உலகிற்கு அறிவியல், பண்பாடு, நாகரிகம், கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டு தவிக்கிறோம்டா. கேள்வியாவது ஒழுங்கா இருக்கா பாரு, கேள்வி கேட்க தெரியல. அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அமைக்குழு வச்சிருக்க நீ? தேர்வாணையத்தில் கேள்வியை தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு? அதுலயே உன் தரம் தெரியுது. என்னது இது? இது மட்டும் நினைக்காத. ஒயிட் ஹால், இது வரலாற்றியலில் ஒயிட் ஹால், இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு. ஒயிட் ஹால் அப்படின்னு கேட்கிறப்பல, அது வெள்ளை மாளிகை அமெரிக்கா, ரஷ்ய மாளிகை, வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான்? பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு போட்டிருக்கான். பிரிட்டனின் அரசு அலுவலகம், ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான். கீழே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், விடை தெரியவில்லை, இதுல எதையாவது ஒண்ணு சரி எழுதுன்றான், குறிச்சு விடுன்றான். இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா மதிப்பிடுறான். ஆனா உண்மையிலே ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்ல, அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர். இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொண்டு போய் நீ பரீட்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தாள் தயாரின்னு விட்டினா, எழுதுற ஏன் பிள்ளைகள்லாம் பைத்தியமா, கேள்வித்தாள் தயாரிச்ச பைத்தியமா, அதிகாரத்தில் இருக்க பைத்தியமா? என்னடா அது? என்னது இது? இதெல்லாம் எழுதி வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் வேலை. என் தம்பி சொன்ன மாதிரி அவர் சொன்ன பாரு, இது என்னது, இது டிஎன்பிசியா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்வான என் தம்பி சரவணன் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் பாரா. இங்க பேரு ஐயா ஈவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி, அண்ணா அவர்களை பற்றி கேள்வி, ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி. எது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில பொது அறிவிடாதலாம். பொது அறிவு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன? அது தெரியாது. உங்களை மாதிரி பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுக்கறதாண்டா சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம். கொடுத்துட்டு எங்க அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது இல்லடா, அதான்டா சுயமரியாதை. தன்மானத்திற்கென்று உயிரை விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அலைய விடுதாண்டா அதன் நோக்கம். அவமரியாதைகளாக அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம். இது எங்கடா இருக்கு சுயமரியாதை? வாழ்க ஒளிகன்னு கத்தணும், காலில் விழுந்து கும்பிடணும், ஐயா சாமின்னு அடிவரடி நிக்கணும். அப்பதான்டா இவனுக்கு, இதான்டா இவன் கண்ட சுயமரியாதை. எங்கடா இருக்கு சுயமரியாதை? எங்க இருக்கு? எங்க இருக்கு? கேள்வி பாரு, எவ்வளவு பொது விடுதலை, புரட்சி, உண்மை, குடியரசு, இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார்? எப்படி? பெண் ஏன் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார்? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? அதான் நான் கேட்கிறேன். என்ன? எங்க கிட்ட கேட்காத, தேர்வு எழுத வந்த என் பிள்ளை கிட்ட கேட்காத, நான் கேட்கிறேன் உன்னைய. என்ன கவர்மெண்ட் ஜிஓ, கம்யூனல் ஜிஓ, அதுல சொல்லு, கம்யூனல் ஜிஓல என்ன? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? விடா, அவர் பேரை சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா?
என்ன சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க அருகதையற்றவன்.